வீட்டில் எப்போல்லாம் நான்வெஜ் எடுக்கலையோ அப்போ எங்கள் அம்மா சோயா வச்சு சிக்கன் மசாலா டேஸ்ட்டில் ஃப்ரை பண்ணுவாங்க. நானும் இது சிக்கன் ஸ்மெல் வரனால சிக்கன் தான் எனக்கு சாப்பிட்டு ஏமாந்துடும். ஆனால் டேஸ்ட் சும்மா வேறு லெவலில் இருக்கும். சப்பாத்தி ஆப்பம் தோசைக்கெல்லாம் வேறு லெவல் காம்போவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டக்குன்னு சொல்லிடுறேன். இது செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் வந்து தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பு 1 கப் அளவுக்கு சோயா சேர்த்து நல்லா கொதிக்கி விட்டு எடுத்துடலாம். இன்னொரு பேனில் வந்து 1 டீஸ்பூன் சீரகம், மல்லி, சோம்பு, மிளகு, 3 வரமிளகாய், ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டு நல்லா வறுத்து அதை அப்படியே மிக்ஸி ஜார் போட்டு பவுடர் பண்ணி 2 டீஸ்பூன் அளவுக்கு இந்த சோயா கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் சமைக்கிறதுக்கு மிஸ்டர் கோல்ட்லேருந்து வாங்கினா சுத்தமான கடலை நான் யூஸ் பண்ண போகிறேன். வாங்கணும்னு நினைக்கிறவங்க இவங்க வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ABS 10 கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 10% ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஆயிலில் சீரகம், கருவேப்பிலை, வரமிளகா சேர்த்து நல்லா பொறுக்கி விட்டு பொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசம் போனதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், சிக்கன் மசாலா, உப்பு போட்டு கலந்து விட்டுட்டு மேரினேட் பண்ணி வச்சிருந்த சோயா வந்து இது கூட சேர்த்து 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல லோ ஃப்ளேமில் வந்து குக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு டேஸ்டியான மசாலா சோயா சங்க்ஸ் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எப்படி இருந்துச்சுங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.